வந்தே மாதரம். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே. தந்தையர் நாடெனும் பேச்சினிலே புது சக்தி பிறக்குதென் மூச்சினிலே. சேதமில்லாத ஹிந்துஸ்தானம் இது தெய்வம் என்று கும்பிடுறடி பாப்பா. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். இன்றைய காணொளி வாயிலாக நாம் நினைத்து பார்க்க போகும் அற்புதமான தருணம் 1000 ஆண்டுகள் முன்னோக்கி நிகழ்ந்த தருணமாகும். நம் மாமன்னர் ராஜராஜ சோழர் பற்றிய ஒரு தகவலாகும். நம் முந்தைய காணொளியில் மாமன்னர் ராஜராஜ சோழரின் நீர் மேலாண்மை, குமிழ்தும்பு போன்ற தகவல்களை பற்றி நினைத்து பார்த்தோம், ஆச்சரியப்பட்டோம், அகமகிழ்ந்தோம். அதன் தொடர்ச்சியாக மற்றொரு காணொளி இக்காணொளியாகும். முந்தைய காணொளியில் மாமன்னர் ராஜராஜ சோழர் காலத்தில் 50,000 ஏரிகள் உருவாக்கப்பட்டிருந்தது என்ற தகவலை நாம் பார்த்தோம். அத்தகையதொரு 50,000 ஏரிகளில் கவிநாட்டு ஏரி என்ற ஒரு ஏரியும் உண்டு. அந்த ஏரிக்கு ஒரு அற்புதமான பெருமையும் கௌரவமும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். காரணம், அந்த ஏரிக்கு வெளியே ஒரு கல்வெட்டு இருக்கிறது. அந்த கல்வெட்டில் ஒரு வாசகங்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாசகங்கள் தான் நம்மை மிகவும் ஆச்சரியத்திற்கும் அதிசயத்திற்கும் உள்நோக்கி சிந்திக்க வைத்துக் கொண்டே இருக்கிறது. இப்படி ஒரு வரிகள் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவிய ஒரு சக்கரவர்த்தியால் எப்படி யோசிக்க முடியும் என்பதே அத்தகையதொரு வரியாகும். அந்த வரி யாதெனில், எனக்கு பிறகு 100 ஆண்டுகளோ 200 ஆண்டுகளோ 1000 ஆண்டுகளோ அதை தாண்டி எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் கடந்த பிறகும் இவ்வழியாக யாரேனும் ஒருவர் வரும்பொழுது, அவர் சாமானியராக இருக்கலாம், அதிகாரியாக இருக்கலாம், யார் வந்தாலும் இந்த ஏரியை தூர்வாரி ஏரியில் நீர்வளத்தை அதிகரிக்க செய்து அதன் மூலமாக சுற்றி இருக்கும் விவசாயத்தை செழிக்க செய்பவராயின் அவரின் பாதத்தை என் சிரமேல் வைத்து நான் வணங்குவேன் என்று நம் மாமன்னர் ராஜராஜ சோழர் அந்த கல்வெட்டில் பதித்திருக்கிறார். நம் மன்னருக்கு இருக்கும் சிறப்பு பெயர்களில் ஒரு முக்கியமான பெயர் சிவபாத சேகரர் ஆகும். சிவபெருமானின் பாதத்தை தலையில் சுமந்தவர் என்ற பெருமையும் அவருக்கு உண்டு. சிவபெருமானின் பாதத்தை சுமந்த மாமன்னர் ராஜராஜ சோழர் ஒரு மனிதரின், சாமானிய மனிதரின் பாதத்தையும் தன் தலைமேல் வைத்து சிரமேல் வைத்து வணங்குவேன் என்று பதிவிட்டிருக்கிறார். அவர் ஏடுகளில் எழுதியிருந்தாலோ சாதாரண ஒரு பொருளில் எழுதியிருந்தாலோ அது காலப்போக்கில் காணாமல் சென்றிருக்க கூட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதை கல்வெட்டில் வழக்கம் போல் தனது முக்கியமான தகவல்களை எவ்வாறு பதித்திருந்தாரோ அதே போல் இத்தகையதொரு தகவலையும் அவர் கல்வெட்டில் பதித்திருக்கிறார். அவருக்காக அந்த தகவலை பதிக்கவில்லை, சமூகத்திற்காக, மக்களுக்காக, அறத்திற்காக, நல்ல தேடலுக்காக அந்த தகவலை பதித்திருக்கிறார். அத்தகவலானது காலம் கடந்து பயணிக்க வேண்டும் என்ற உன்னதமான தர்மம் சார்ந்த, அறம் சார்ந்த சிந்தனையோடு பயணித்திருக்கிறார். விவேகானந்தர் ஒரு அழகான வார்த்தையை கூறியிருப்பார். யாருக்கும் அறிவுரையை கூறாதீர்கள். ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அவர் அருகில் அவ்வாறு நீங்கள் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருங்கள். அந்த மனிதரும் உங்களைப் போல் அவரும் வாழ ஆரம்பித்து விடுவார் என்று வார்த்தைகளாக கூறாமல் செயல் வழியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்கள் என்று கூறியிருப்பார். அதுபோல்தான் மாமன்னர் ராஜராஜ சோழரும் செயல்களை செய்து அந்த செயல்களை தொடர்ந்து மக்களும் பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கில் இத்தகையதொரு அற்புதமான பணிகளை அவர் செய்து வந்திருக்கிறார். மிகப்பெரிய சக்கரவர்த்தி அந்த கல்வெட்டில் அவ்வாறு எழுதியிருப்பதை நாம்
ஒவ்வொரு முறையும் யோசித்து பார்க்கும் பொழுது அது ஆச்சரியத்தை வழங்கும். இதை நாம் ஒரு சாதாரண செய்தியாகவோ வரலாற்று தகவலாகவோ கடந்துவிடக் கூடாது. ஒரு மன்னர் எவ்வாறு இப்படி யோசித்து எழுதியிருக்கிறார்? உலகத்தில் எத்தனையோ பேரரசர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் இதுபோல் சிந்தித்திருக்கிறார்களா என்ற கேள்வியை நாம் கேட்டு பார்த்தால் அதற்கான விடை கிடைக்கும். யாராவது இப்படி யோசித்திருப்பார்களா என்பது அந்த கேள்விக்கான விடை இல்லை என்பதே அதிக சதவீதம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விடையாகும். அவ்வாறு இருக்கும் பொழுது நம் மண்ணில் பிறந்த ஒரு மகா சக்கரவர்த்தி அத்தகையதொரு அற்புதமான தகவலை நமக்காக விட்டு சென்றிருக்கிறார். அவர் நினைத்த, அவர் கனவு கண்ட அத்தகையதொரு அற்புதமான ஒரு செழிப்பு நிறைந்த பூமியை உருவாக்குவதற்கு நாம் ஒவ்வொருவரும் நம்மால் இயன்ற விஷயத்தை முயற்சி செய்வோம். அவரின் கனவில் பெரும்பான்மையான கனவுக்கு விடை கொடுத்தவர், தீர்வு கண்டவர் நம்மாழ்வாராகும். விவசாயத்திற்கு அவர் அவ்வளவு முக்கியத்துவம் தந்திருப்பார். நம் மாமன்னர் ராஜராஜ சோழரும் அவ்வாறுதான். எந்த ஒரு தேசம் விவசாயத்திலும் இராணுவத்திலும் மிக உயர்ந்த தேசமாக இருக்கிறதோ, ஆன்மீகத்திலும் மிக உயர்ந்த தேசமாக இருக்கிறதோ, அந்த தேசமே ஒரு ஆகச் சிறந்த தேசமாகும். உலகிற்கு வழிகாட்டக்கூடிய தேசமாகும். அத்தகையதொரு 3 விஷயத்திலும் அற்புதமான தேசத்தை உருவாக்கியவர் தான் நம் மாமன்னர் ராஜராஜ சோழர். அடியேனை போன்ற ராஜராஜ சோழர் மேல் பற்று கொண்ட, ஆர்வம் கொண்ட, அவர் மேல் பக்தி கொண்ட பல கோடி பக்தர்களுக்கு எப்பொழுதும் ஒரு ஆசை உண்டு. மும்பையில் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் எவ்வாறு கொண்டாடப்படுகிறாரோ அதைவிட பல மடங்கு மாமன்னர் ராஜராஜ சோழர் தமிழகத்திலும் பாரதத்திலும் உலகம் முழுவதும் மக்களால் கொண்டாடப்பட வேண்டும் என்ற ஒரு ஆசை எப்பொழுதும் எங்களை போன்ற பக்தர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். காரணம், மாமன்னர் ராஜராஜ சோழரின் சிந்தனையும் சாதனைகளும் செயல்களும் மக்களுக்கும் மண்ணுக்கும் ஆன்மீகத்திற்கும் அவர் ஆற்றிய தொண்டே ஆகும். இதுபோல் பல நினைவுகளை, பல தகவல்களை நாம் அவரோடு தொடர்ந்து பயணித்து கொண்டே இருப்போம். இத்தகையதொரு அற்புதமான தகவல்களை நாம் 1000 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி சென்று தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு அதை நினைத்து ஆச்சரியமும் ஆனந்தமும் அடைந்து கொண்டிருப்போம். அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்த்து நாமும் அதில் 1% பின்பற்ற முடியுமா என்பதை விடாது தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருப்போம். எம்பெருமான் அருளால் அதை போராடி அனைவரின் ஒத்துழைப்போடு நிகழ்த்தவும் நாம் முயற்சி செய்வோம். மாமன்னர் ராஜராஜ சோழரோடு அடிக்கடி இதுபோல் பயணங்களை நாம் தொடர்ந்து கொண்டே இருப்போம். ஓம் ஜெய்ஹிந்த்.